இலங்கை முழுவதிலும் உள்ள சிரேஷ்ட மற்றும் மாணவர் சாரணர்களில் இருந்து 100 இளம் தலைவர்களை தெரிவு செய்து தேசிய சாரணர் இளைஞர் பேரவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று கொழும்பு 2 உள்ள இலங்கை சாரணர் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் கலந்து கொண்டார். இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம ஆணையாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணேகர், இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைவர் ரன்சிறி பெரேரா, இலங்கை சாரணர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் துஷார சுமணசேகர உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இளம் தலைமையை வலுப்படுத்துவதனூடாக சிறந்ததொரு நாட்டை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். தலைமைத்துவம் என்பது ஒரு பெயர் கிடைக்கும் போது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. ஒரு தலைவராக வர வேண்டுமானால் மன உறுதி வேண்டும். மனதால் தான் தலைமைத்துவத்தின் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. அதை எப்படி உறுதிப்படுத்துவது? அது ஒரு தியானம் போன்றது. ஆனால் அந்த தியானத்தை செய்ய ஒரு குகைக்குள் சென்று தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைகளை தியானமாக செய்யுங்கள். நாம் உருவாக்கப் போவது ஒரு நாடு, உலகிலே ஒரு சிறப்புமிக்க இடத்தை கொண்ட ஒரு நாடு. அப்படியென்றால் ஒழுக்கம், அதாவது மன ஒழுக்கம் மிக அவசியமாகும். இந்த மன ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஒரு நாளில் ஏதேனும் ஒன்றை செய்கின்றனர் என்றால் அதை 100% அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எமது கவனம், எமது அவதானம், எமது இலக்கு என்பதே எமது மிகப்பெரிய சக்தியாகும். அந்த கவனத்தை யாராவது சிதறடித்தால் எமக்கு ஒருபோதும் அனுபவம் கிடைக்காது. இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அவதானமாகும், இலக்கு இல்லாமையாகும். 3 நிமிடங்கள் ஒரு இடத்தில் இருக்க முடிவதில்லை. ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை கூட வாசிப்பது கடினமாக இருக்கின்றது. தலைமைத்துவம் வேண்டுமானால் அல்லது நீங்கள் ஒரு தலைவராக வேண்டுமானால் உங்களுக்கு அனுபவம் தேவை. நீங்கள் எதிர்காலத்தை காண வேண்டும். கடினமான காலத்தை எதிர்பார்த்து போராட வேண்டும். நண்பர்களே, இன்று நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதற்கு முன் எப்போதும் இல்லாத ஒரு சந்தர்ப்பமாகும். உலகம் முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சூழல் எமது நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நினைக்கின்றேன். இந்த நெருக்கடி எமது நாட்டுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இப்போது எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஐயோ, எனக்கு டீசல் கிடைக்குமா? நாளை எனக்கு தண்ணீர் இருக்குமா? இவை பிரச்சனைகள் தான், எனக்கு தெரியும். நகரங்களிலும் கிராமங்களிலும் பிரச்சனைகள் உள்ளன, அது உண்மைதான். ஆனால் இந்த அன்றாட பிரச்சனைகளுக்கு அப்பால் ஒரு தலைவன் எப்படி சிந்திக்க வேண்டும்? மாறிவரும் இந்த உலகத்தில் நான் எப்படி அதிகபட்சம் பலனை பெறுவது என்று சிந்திக்க வேண்டும். உலகின் கண்கள் நம் பக்கம் திரும்பும். மத்திய கிழக்கில் தற்போது நிலைமையை பார்க்கும் பொழுது உலகம் அங்கே திரும்புமா? அப்படியானால் உலகின் முதலீடுகளும் சுற்றுலா பயணிகளும் எங்கே செல்வார்கள்? அவர்கள் நம் பக்கம் திரும்புவார்கள். வரும் காலத்தில் எமது நாட்டை போன்று உலகிலேயே சாத்திய கூறுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் கொண்ட ஒரு நாடு வேறெங்கும் இல்லை என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டில் பிறந்த நாம் அதிர்ஷ்டசாலிகள். Sri Lanka's future is for the youth, with the youth, by the youth. நாம் திட்டங்களை உரிய முறையில் வகுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தலைமுறை இடைவெளியை ஈடு செய்ய முடியாது. என் வயதிலிருந்து உங்கள் வேலை தொடர்பில் சிந்திக்க ஆரம்பித்தால் நான் எனக்கு தேவையான வேலையை செய்கின்றனே தவிர உங்களுக்கு தேவையான விடயங்களை அல்ல. இதுவே தலைமுறை இடைவெளியின் பிரதான விடயமாகும். பெரியவர்களுக்கு அவர்களது காலத்தில் செய்ய முடியாது போன விடயங்களை பதவிகளுக்கு வந்த பின்னர் தற்போதும் அதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். எனினும் அதுவல்ல இங்குள்ள இளம் சாரணர்களின் எதிர்பார்ப்பு. இன்று நியமனம் பெற்ற இளம் தலைவர்களின் கருத்துக்கள் எதிர்காலத்தில் சாரணர் இயக்கத்தின் நிர்வாக கட்டமைப்பில் உள்வாங்கப்பட உள்ளன.